ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, வரக்கூடிய 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் தேதி, அதாவது தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறது. சஷ்டி திதி, திருவாதிரை நட்சத்திரம் கூடிய அந்த சித்தயோகம் கூடிய சுப நன்னாளிலே குரோதி வருடம் மேஷத்திலே குருவும் சூரியனும் அமர்ந்திருக்கிறார்கள். மிதுனத்திலே சந்திர பகவான் வீற்றிருக்கிறார். கன்னியிலே கேது பகவான் வீற்றிருக்கிறார். கும்பத்திலே சனி பகவானும் செவ்வாய் பகவானும் வீற்றிருக்கிறார்கள். மீனத்திலே ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான் இவர்கள் எல்லோரும் வீற்றிருக்கிறார்கள். இப்படி உள்ள கிரக நிலையிலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. 14/4/2024 புதன் சனி ஆதிக்கத்தோடு இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. புதன் கிரகத்தும் சனி கிரகத்துடைய ஆதிக்கத்திலே பிறக்கிறது. அப்போ புதன் சனி ஆதிக்கம் என்றால் நட்பு கிரகம்தான், ஒன்றோடு ஒன்று நட்பு கிரகம்தான். அதை இப்போது விரிவாக சொல்ல இருக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதரை நான் வணங்கிறேன். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மா மகா காளி வணங்குறேன். ஓம் காளிதாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள், பொதுவான பலன்கள் பார்க்கும் பொழுது புதன் சனி ஆதிக்கத்திலே இந்த தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ என்னவெல்லாம் நடக்கும் என்று பார்த்தால், புதன் கல்வி கிரகம், அதுவும் அல்லாமல் கணக்கு வழக்கையிலே எட்டிக்காரன், வர்த்தக கிரகம் என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற அமைப்புள்ள இந்த புதன் ஆதிக்கத்திலே பிறக்கின்றபடியால் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கல்வித்துறை வளர்ச்சி ஏற்படும். மாணவ மாணவியர்களுக்கு நல்ல மேன்மையான கல்வி போதிக்கப்படும். இதனால் இருந்த பழைய கல்விக் கொள்கை மாறி புதிய கல்விக் கொள்கையும் புகுத்தப்படும். வர்த்தகம், வாணிகம் என்று சொல்லக்கூடிய தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும். ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக காணப்படும். எல்லோரும் அனுபவங்கள் நிறைய பெற்று திகழ்வார்கள். மக்களிடையே போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். அது சமூக நலன் கொண்ட சமூகவாதிகள் மூலமாகவும், ஆன்மீகவாதிகள் நல்ல குணம் கொண்ட ஆன்மீகவாதிகள் மூலமாகவும் மக்களுக்கு போதிய விழிப்புணர்வு இந்த தமிழ் புத்தாண்டிலே கிடைக்கப்பட போகிறது. இதுவும் அல்லாமல் சனியோட ஆதிக்கத்திலுமே இந்த புத்தாண்டு பிறக்கிறது. அப்போ சனியோட ஆதிக்கத்தில் பிறக்கும்போது சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே ஆட்சி பெற்று மூலத்திரிகுண வீடாகிய கும்பத்திலே ஆட்சி பெற்று விளங்குகிறார். அவர் அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். நீதி நேர்மை சத்தியம் நிலைநாட்டப்படும். நிறைய வழக்குகள் சீக்கிரத்திலே முடித்து கொடுக்கப்படும். நல்ல தீர்ப்பு வழங்கப்படும். நீதி நேர்மை நிலைநாட்டப்படும். நீதிபதிகள் யாருக்கும் பயப்படாமல் தன்னுடைய அதிகாரத்தாலும் தன்னுடைய அனுபவத்தாலும் ஏற்பட்ட அந்த நற்குணங்களால் நல்ல தீர்ப்பை வழங்கி எல்லோராலும் பாராட்டப்படுவார்கள். அந்த சனி பகவானுடன் தமிழ் வருட பிறப்பன்று செவ்வாய் பகவானும் இணை சேர்ந்து இருக்கிறார். சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது போர்க்குணம் கண்டிப்பாக ஏற்படும். அது வீட்டுக்கும் சரி, நாட்டுக்கும் சரி. போர்கள், அண்டை நாடுகள், பல நாட்டுகள் வீட்டிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். பழக்க வழக்கங்களிலும் சண்டை சச்சரவு ஏற்படும். ஒருவருக்கொருவர் விமர்சனம் பண்ணி தகாத வார்த்தைகளால் பேசி சண்டை சச்சரவு ஏற்படப்படும். ஏன்னா வருடமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், குரோதி வருடம். குரோதம்னா என்ன? பகை தானே. அந்த குரோதி அப்படின்னு சொல்லும்போது அந்த பகை உணர்ச்சி தான் ஏற்படும். அப்போ இதற்கு வழி இல்லையா என்றால் இருக்கிறது. எப்பொழுதுமே சொல்கிறேன், இந்த மாதிரி நேரங்களிலே நமக்கு போர் ஏற்படும் கூட சூழ்நிலை, சண்டை சச்சரவு ஏற்படக்கூடிய நிலை வீட்டிலும் நாட்டிலும் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்த பிறகு நாம் அனைவரும் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அன்பே சிவமாக வாழும் வாழ்க்கையை வாழ வேண்டும். இதில் நல்லவர்கள் ஈடுபட்டு எங்கே சண்டை சச்சரவு நடக்கிறதோ அங்கே சமாதானம் செய்து, அப்படி சமாதானம் செய்தாலும் அவர்கள் கேட்கவில்லை என்றால் இறை வழிபாடு மூலமாக அந்த சண்டை சச்சரவு நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு, அன்பு நேயர்களே, இப்பொழுது இந்த பொது பலன்களை பார்த்தீர்கள். இதற்கப்புறம் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களாக சொல்லக்கூடிய 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ சொல்லியிருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரை. மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு குரோதி வருட தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். பொதுவாகவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் ஈஸியாக தான் எடுத்துப்பாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. இவங்க சொல்கிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயமாக தான் இந்த மிதுனராசிக்காரங்க சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மிதுனராசிக்காரங்களை பார்த்திங்கனாக்கா, இப்போது இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் வச்சு பார்க்கும்போது கிரகங்கள் சூழ்நிலை பார்க்கும்போது 12ல் குரு மாறப்போகிறார். 12ல் குரு மாறப்போகிறார். 10ல் ராகு, 4ல் கேது,
இது மாதிரிலாம் இருந்தது. 9 சனி இந்த மாதிரி கிரகங்கள் உள்ள விஷயத்தில் தான் இந்த தமிழ் புத்தாண்டு வருது. அப்போது இதனால் வரைக்கும் நல்ல பலன்கள் தான் உங்களுக்கு ஏற்பட்டுருந்தது. மிதுன ராசி நல்ல பலன்கள் தான் பெற்றுக்கிட்டு இருந்தீங்க. இப்போது இந்த குரு பெயர்ச்சியால் சில மாற்றங்கள் ஏற்பட போகுது உங்கள் வாழ்க்கையில். மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கிற வேலையை விட்டு வேறு வேலைக்கு மாற்றப்படுவார்கள். இல்லைன்னா இவங்களே இந்த வேலைக்கு வந்துடும், நீங்களே வேலைக்கு வந்துடுங்க, வேறு வேலைக்கு போவீங்க, வேறு தொழில் பண்ணுங்க, வேறு வியாபாரம் பண்ணுறீங்க. கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். இந்த தமிழ் புத்தாண்டு பலனில் இதான் சொல்லப்படும். இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அது மூலிமா நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காது. ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணி தான் அதை செய்வீங்க. எதாக இருந்தாலும் அவங்களே உங்களை விளக்கினாலும் சரி, நீங்களே விலகினாலும் அடுத்த என்ன பண்ணணுன்றதை உங்கள் புத்தி சொல்லி அதுபடி தான் நடக்க போகிறீங்க. அப்போ கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். இது இல்லாமல் இந்த மிதுனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கனாக்கா நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, கணவனால் மனைவிக்கும், மனைவியால் கணவனுக்கும் நல்ல பலன் ஏற்படும். ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ வந்திருக்கு. ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க, நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க. அவங்க 2 பேரும் புரிஞ்சிட்டாலே வீட்டில் பிரச்சனை வராமல் போயிடும். வீட்டில் பிரச்சனை வந்தால் தான் எதுவுமே செய்ய முடியாமல் ஒரு சூழ்நிலை எல்லாருக்குமே ஏற்படும். அதனால தான் சொல்லுவாங்க அந்த காலத்திலே, கணவன் மனைவி ஒத்துமையாக இருந்தாலே அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பலன் தான் உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பலனாக சொல்லப்படுது. இது இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மேற்படிப்பு படிக்கிறதுக்கு, தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு, வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இப்போது ஏதாவது ஒரு வேலை செஞ்சுன்னு இருக்கோம், அதில் ப்ரொமோஷன் வரணுன்னா இந்த படிப்பு படித்தா ப்ரொமோஷன் வரும்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த படிப்பை படிப்பீங்க. அது மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு எஜுகேஷன் அதுக்குண்டான காலம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. அதை நீங்கள் படித்து பாஸ் பண்ணி அதில் ப்ரொமோஷன் வாங்குவீங்க. இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட படித்து தனியார் தொழிலோ உத்தியோகமோ, தனியார் தொழிலோ வியாபாரமோ ஏதோ அதில் துவங்கி அதில் வெற்றி பெறுவீங்க. இது இல்லாமல் அடுத்தடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு சுறுசுறுப்பாகவே இருப்பீங்க. நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. கிரகங்கள் சரியில்லைனா கூட அதை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்க, கவலைப்பட மாட்டீங்க. பொதுவாகவே இறை வழிபாடுக்குள்ளே உங்களுக்கு குறைவாக தான் இருக்கும். மிதுனராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அவ்வளோ முழு கவனம் செலுத்த மாட்டாங்க. ஏதோ இறை சக்தி இருக்குது, நம்ம கும்பிட்றோம் போகிறோம், அவ்வளோதான். அப்படி தான் நினைப்பீங்க. விழுந்து கும்பிட்றது அதே தொழிலாக இருக்கிறதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. இது மெயினாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். அதனால தான் நீங்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வந்துடுவீங்கன்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் மிதுனராசிக்காரருக்கு பெண்களுக்கு ஒரு ஏமாற்றம் கிடைக்க போகுது. ஏமாற்றம்னா எந்த வகையில்னு பார்த்திங்கன்னா, அவங்க ரொம்ப உயிர்க்குறுக பழகின நட்பு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உறவினராக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம். அப்போது அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக இருக்கும். அது கொஞ்ச நாள் இருக்கும், அப்புறம் மறைஞ்சிடும். அது அந்த நேரம் காலம் வரும்போது அப்படி தான் நடக்கும். அதை நீங்கள் ஏற்க தயாராக இருங்க. இது இல்லாமல் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெகுமதி கிடைக்கும், ஊதிய உத்தியோகம் கிடைக்கும், மேற்கொண்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடைக்கும், பதவி உயர்வுலாம் கிடைக்கும். அரசியல்வாதிகள் கண்டிப்பாக நன்மை பெறுவார்கள். என்னடா இப்படி சொல்கிறீங்க, 12 குரு இருக்குது, எல்லாமே கிரகங்களும் சுமாராக தானே இருக்குன்னா, இது விபரீத யோகத்தை கொடுக்கப்படுது உங்களுக்கு. அதனால் மிதுன ராசிக்கு, புதன் சம்மந்தப்பட்ட ராசிக்கு குரு 12 மறைவது ரொம்ப நல்லது. இது ஒரு விஷயம் ஜோதிடத்தில் சொல்லப்படுது. ஏன்னா குரு 6, 8, 12 மறைஞ்சாக்கா இந்த மிதுன ராசி, கன்னி ராசிக்காரங்களாம் ரொம்ப நல்லது சொல்லப்படுது. அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட்டு நீங்கள் அரசியலில் வந்தீங்கன்னா, அரசியல்வாதியாக இருந்தாலும் கலைஞர்களாக இருந்தாலும் மேன்மையாக இருக்க போகிறீங்க, பிரபலமாக போகிறீங்க. அதுக்குண்டான நேரங்காலம் இப்போ வந்திருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி கோயிலுக்கு போகிறது நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது வரைக்கும் போகாமல் இருந்திருப்பீங்க, கண்டிப்பாக போயிட்டு வரணும். அதில் வாரத்தில் ஒரு நாளாவது போயிட்டு வரலாம், தவறு கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் போயிட்டு கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு பெருமாள் வழிபாடு ரொம்ப உகந்த சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் சிவன் சக்தி 2 சேர்ந்த அம்சமாக இருக்காங்க இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர், அந்த ஸ்தலத்துக்கு போய் நீங்கள் வழிபட்டு வர்றது நல்லது. பெருமாளும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத பெருமாள் இருப்பாங்க, அவங்களும் வணங்கிட்டு வரது நல்லது. இது மாதிரிலாம் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு இன்னும் கேட்டிங்கனாக்கா தொலைதூர பயணங்கள் ஏற்படும், அது மூலிமா நல்லது நடக்கும். இது மாதிரிலாம் நடக்க இருக்கிறது. அந்த பயணங்களில் பொருட்கள் தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். இதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் கூட பழக்க வழக்கங்களில் அவங்கக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும். கொடுக்க வளாங்கல் இருக்கணும். நம்ம வாக்கு ஒன்று கொடுத்துட்டா அதை நிறைவேற்றணும், இல்லை அவங்களால பிரச்சனை வரத்துக்கு
வாய்ப்பு இருக்குது. மறைமுக எதிரிகளால் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது அது நீங்கள் ஜாகிரதை வந்து அந்த விஷயத்தை சமாளிச்சுக்கணும். இது மாதிரி பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறீங்க. இது இல்லாமல் மாணவ மாணவிகள்லாம் வந்து கொஞ்சம் படிப்பில் வந்து சுருக்கமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு வகையில் வெற்றி பெற்றுருவாங்க, படித்து தேர்ச்சி அடைஞ்சிருவாங்க. அது இல்லாமல் வியாபாரிகள், தொழில் பண்ணுறவங்களாம் கூட கொஞ்சம் ஆரம்பத்தில் சுணக்கமாக இருந்த வியாபாரம் போக போக சூடு பிடிச்சி நல்ல நிலைமைக்கு வந்துடும். அதிலே நீங்கள் எந்த தொழிலில் நஷ்டம் பண்ணுறீங்களோ அந்த தொழிலே லாபம் பார்க்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் வந்து உத்தியோகம் பார்க்குறவா இருந்தால் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்ட இருந்து கவனமாக இருக்கணும். அவங்க வந்து உங்களை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோல் சொல்லுன்னு சொல்கிறீங்க இல்லையா, கோல் சொல்லி அதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது மாதிரி பண்ணாமல் இருந்தாக்கா நீங்கள் அவங்கள பகைச்சிக்காமல் அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட், ஒத்துழைப்புன்னு சொல்லுவாங்க, அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. இதெல்லாம் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு பலன் நடக்க போகுது. இது இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு உறவு உங்கள்கிட்ட வந்து சேரப்போகுது. இது உண்மையான விஷயம். மிதுன ராசிக்காரங்களுக்கு நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒரு விட்டு போயிருப்பாங்க. அவங்க இருந்தால் நம்ம கூட இருந்தாங்களே, அப்போல்லாம் நல்லா இருந்ததே, இப்போ இல்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க. அதுக்காக சாமி கடவுள்கிட்ட வேண்டியிருப்பீங்க. அது அந்த நட்போ அந்த உறவோ இப்போ வந்து சேரும். அது சேர்ந்த பிறகு உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. சொன்னேன்ல விபரீத ராஜயோகம் ஏற்படும், அது இப்படி தான் வரும். அப்போது அந்த பக்கபலமாக வந்துட்டு வரைக்கும் ஏற்கனவே இருந்திருப்பீங்க. அது உங்களை யாரோ பிரிச்சிருப்பாங்க, இல்லை அதுவே நேரங்காலத்தினால கர்மாவாலேயோ நேரங்காலத்திலோ பிரிஞ்சு போயிருப்பாங்க. அவங்க திருப்பி வந்து மேலும் சேரும்போது திருப்பி பழையபடி அந்த ஒரு சக்தி வந்து ஒரு வேகம் உத்வேகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த வேகம் வந்து உங்களுக்கு எல்லா செயலையும் செயற்கை செயலை செஞ்சு சாதனை புரிஞ்சு பாராட்டெலாம் பெற போகிறீங்க, பிரபலமாவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது மிதுனராசிக்காரங்களுக்கு துன்பம் தீமையான விஷயங்கள் இருந்தாலும் அது நன்மையான விஷயங்களை ஆக்கி கொண்டு இந்த தமிழ் புத்தாண்டை நீங்கள் கடந்து போக போகிறீங்கன்ட்டு சொல்லிவிட்டு, உங்களுக்கு இந்த இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது காலையில் வந்து சிவன் வழிபாடும் மாலையில் பெருமாள் வழிபாடும் இது மாதிரி மாறி மாறி பண்ணிட்டு வரணும், தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம். இது இல்லாமல் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம். காலையில் ஆதித்யத்தையும் படிக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, இந்த காளகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது. அதுக்கு முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டு வாங்க. அந்த சிவன் காளகஸ்தீஸ்வரன் சொல்லப்படுறார். அந்த சிவனை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை பிறக்கும். நல்ல ஒரு சக்தி உடம்புல வந்து சேரும். அப்போது எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஈடுபட்டு ஜெயிச்சிருவீங்க. அந்த மறைமுறையில் சொன்ன இல்லையா, அந்த அதில் கூட நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் வந்துடுவீங்க. அதனால் இப்போ இந்த குரோதி வருடத்தோட தமிழ் புத்தாண்டு பலன்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இருக்க போகுது. இருந்தாலும் நான் சொன்னது இறை பரிகாரம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் எல்லா நலன் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி என்னுடைய உபாசன மகா வரீங்க நான் வணங்குறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.